ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பரோட்டா தான் பார்க்க போகிறோம். மற்ற பரோட்டா மாதிரி ரொம்ப நேரம் மாவை பசைஞ்சு ஊற வைக்க தேவையில்லை. 20 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். இதை நீங்கள் டின்னருக்கும் செஞ்சுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் நான்வெஜ் கிரேவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எத்தனையோ வகையான பரோட்டாலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் இஃப்தார் டைம்லையும் செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இந்த சாஃப்டான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிடுங்க. சின்ன உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால நான் 3 வேக வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விடுங்க. சின்ன சின்ன பீசஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி தேய்க்கும் போது எந்த ஓட்டையும் விழுகாமல் நல்லா நீட்டாக வரும். நல்லா மசிச்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்குங்க. நான் இதில் சேர்த்துற எல்லா பொருளுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. அப்போ தான் பரோட்டா ரொம்ப நல்லா வரும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலையை சேர்த்துக்குங்க. தண்டு எதுவும் சேர்த்தக்கூடாது, வெறும் இலையை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மாவில் எல்லா பக்கமும் உருளைக்கிழங்கு பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து பிசையணும். உருளைக்கிழங்குல ஈரத்தன்மை இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும். முன்னாடியே நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா மாவு ரொம்ப லூஸாக போயிடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடும்போது இந்த எண்ணெய் எல்லாமே அந்த மாவில் நல்லா உறிஞ்சிக்கும். எண்ணெய் சேர்த்துருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. மாவை நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பரோட்டா வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து உருண்டை பிடிச்சிக்குங்க. நான் மீடியம் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக மாவை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிருங்க. எனக்கு 13 உருண்டைகள் கிடச்சிருக்கு. வேணுங்கிற மாவை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவை காஞ்சி போகாமல் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம பரோட்டா செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக காஞ்ச மாவை இந்த மாதிரி மேலே தூவிட்டு நீங்கள் எப்பயும் ரெகுலராக எப்படி சப்பாத்தி தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மாவில் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சிருங்க. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா மேலே காஞ்ச மாவை தூவிட்டு சப்பாத்தியை தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் சப்பாத்தியை தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த திக்னஸில் இருக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சிக்கோங்க.
தேய்ச்ச சப்பாத்தியை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுருங்க. நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்திக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக காஞ்ச மாவு தூவிட்டு அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தியை வைங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சப்பாத்தி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி ஆனதுக்கப்புறமா காஞ்சி போகாமல் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இதிலேருந்து ஒவ்வொரு சப்பாத்தியை எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதை நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை இந்த பேனில் சேர்த்துருங்க. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. உடனே திருப்பக்கூடாது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கணும். இன்னொரு பக்கமும் இதே மாதிரி வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. இதுக்கு பதிலாக நெய் இல்லைனா வெண்ணெயை உருக்கிட்டு இதுக்கு மேலே தடவிக்கலாம். நான் இதுக்கு மேலே வெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி 2 பக்கமும் சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. தட்டில் வைக்கக்கூடாது. தட்டில் வச்சிங்கன்னா ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். ஹாட் பாக்ஸில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி இருக்கிற எல்லா சப்பாத்தியும் பரோட்டாவாக செஞ்சுக்குங்க. இப்போ நமக்கு நல்ல சாஃப்டான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எவ்வளவு நேரம் வச்சாலும் இதே மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். இது மற்ற பரோட்டா செய்கிற மாதிரி ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி மடித்தாலும் மடியும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம டின்னருக்கும் செய்யலாம். அப்படி இல்லைனா லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எத்தனையோ வகை பரோட்டா செஞ்சுருப்பீங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு நமக்கு சைடிஷே தேவையில்லை. இதை சும்மாவே சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு சைடிஷ் வேணும்னா சிக்கன் கிரேவி இல்லைனா மட்டன் கிரேவி செய்யுங்க. இது கூட நம்ம சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட் நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பரோட்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.